டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் 7ஆம் வகுப்பு இயல் 3 மொத்தம் 72 வினாக்கள். இயல் 3 தலைப்புகள்: புலி தங்கிய குகை, பாஞ்சை வளம், தேசம் காத்த செம்மல், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், கப்பலோட்டிய தமிழர், வழக்கு. தலைப்பு 1 புலி தங்கிய குகை. மொத்தம் 9 வினாக்கள். 1 சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகள் யாண்டு உளனோ என வின உதி என் மகன் என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் காவர் பெண்டு. 2 ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்கள தானே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் புறநானூறு. பொறுத்துக. ஏ சிற்றில், ஆன்சர் சிறு வீடு, பி கல் அலை, ஆன்சர் கற்குகை, சி ஆண்டு, ஆன்சர் எங்கே, டி ஈன்ற வயிறு, ஆன்சர் பெற்றெடுத்த வயிறு. 4 சோழ மன்னன் போரவை கோப்பேறு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? ஆன்சர் காவர் பெண்டு. 5 சங்ககால பெண் புலவராக காவர் பெண்டு எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? ஆன்சர் 1. 6 கீழ்கண்டவற்றில் 8 தொகை நூல்களில் 1. ஆன்சர் புறநானூறு. 7 பண்டைக்கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீர முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குவது எது? ஆன்சர் புறநானூறு. 8 யாண்டு என்னும் சொல்லின் பொருள்? ஆன்சர் எங்கு. 9 யாண்டுள்ளனோ என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? ஆன்சர் யாண்டு கூட்டல் உள்ளனோ. தலைப்பு 2 பாஞ்சை வளம். மொத்தம் 10 வினாக்கள். 1 பொறுத்துக. ஏ சூரன், ஆன்சர் வீரன், பி பொக்கிஷம், ஆன்சர் செல்வம், சி சாஸ்தி, ஆன்சர் மிகுதி, டி விஸ்தாரம், ஆன்சர் பெரும்பரப்பு. 2 பொறுத்துக. ஏ வாரணம், ஆன்சர் யானை, பி பரி, ஆன்சர் குதிரை, சி சிங்காரம், ஆன்சர் அழகு, டி கமுது, ஆன்சர் பாக்கு. 3 வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் என்னும் நூலினை தொகுத்து வெளியிட்டவர் யார்? ஆன்சர் நா வானமாமலை. 4 பாஞ்சலை வளம் என்ற பாடலில் ஊர்வலத்தில் முன்னால் டேஷ் அசைந்து வந்தது? ஆன்சர் வாரணம். 5 பாஞ்சலை வளம் என்ற பாடலில் பாஞ்சாலம் குறிச்சியில் டேஷ் நாயை விரட்டிடும்? ஆன்சர் முயல். 6 மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது? ஆன்சர் மாடி வீடு. 7 பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? ஆன்சர் பூட்டு கூட்டல் கதவுகள். 8 தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? ஆன்சர் தோரணம் கூட்டல் மேடை. 9 வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர் வாசல் அலங்காரம். 10 கட்டபொம்மன் ஆட்சி செய்த பாஞ்சாலம் குறிச்சிக்கு திருவாக்கு அருள்பவள் யார்? ஆன்சர் சக்கமாதேவி. தலைப்பு 3 தேசியம் காத்த செம்மல், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். மொத்தம் 34 வினாக்கள். 1 தேசியம் உடல் தெய்வீகம் உயிரென கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார்? ஆன்சர் பெரியார். 2 வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் யார்? ஆன்சர் பெரியார். 3 உண்மையை மறைக்காமல் வெளிப்படுத்துவதில் தனி துணிச்சல் பெற்றவர் யார்? ஆன்சர் பெரியார். 4 சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யார்? ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். 5 பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு எது? ஆன்சர் 1908. 6 முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் எது? ஆன்சர் ராமநாதபுரம். 7 முத்துராமலிங்க தேவரின் தந்தையார் பெயர் என்ன? ஆன்சர் உக்கிர பாண்டிய தேவர். 8 முத்துராமலிங்க தேவரின் தாயார் பெயர் என்ன? ஆன்சர் இந்திராணி. 9 முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி பயின்ற இடம் எது? ஆன்சர் ராமநாதபுரம். 10 முத்துராமலிங்க தேவர் உயர்கல்வி பயின்ற இடம் எது? ஆன்சர் சாயல்குடி. 11 வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்? ஆன்சர் திலகர். 12 முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? ஆன்சர் திருவிகா. 13 வங்கச்சிங்கம் என்று போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் நேதாஜி. 14 முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யார்? ஆன்சர் நேதாஜி. 15 முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு? ஆன்சர் கிபி 1989. 16 முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழ் எது? ஆன்சர் நேதாஜி. 17 முத்துராமலிங்க தேவர் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் முதலில் உரையாற்றிய இடம்? ஆன்சர் சாயல்குடி. 18 முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் காமராசர். 19 தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். 20 முத்துராமலிங்க தேவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் அண்ணா. 21 முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது உதடுகளில் இருந்து அல்ல என கூறியவர் யார்? ஆன்சர் ராஜாஜி. 22 முத்துராமலிங்க தேவர் குற்றம் பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை கமுதியில் நடத்திய ஆண்டு? ஆன்சர் 1934. 23 குற்றம் பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1948. 24 மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டத்தை முத்துராமலிங்க தேவர் நடத்திய ஆண்டு? ஆன்சர் 1939. 25 ஜாமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளின் துயர் துடைக்க பாடுபட்டவர்கள் யார்? ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். 26 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக திகழ்ந்தவர் யார்? ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். 27 பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள்? ஆன்சர் 20075. 28 பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள்? ஆன்சர் 4000. 29 தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். 30 வித்யா பாஸ்கர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். 31 பிரவணகேசரி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். 32 சன்மார்க்க சண்ட மார்க்கம் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். 33 இந்து புத்த சமய மேதை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். 34 முத்துராமலிங்க தேவர் இயற்கை எய்திய ஆண்டு? ஆன்சர் 1963. தலைப்பு 4 கப்பலோட்டிய தமிழர். மொத்தம் 13 வினாக்கள்.
1. கப்பலோட்டிய தமிழர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் வ.உ.சி. 2. சுதந்திரம் என்னது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் திலகர். 3. வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம் என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். 4. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பின்ஹே. 5. ஆங்கிலத்தில் ஆலன் என்பவர் எழுதிய நூலை மனம் போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் வ.உ.சி. 6. மெய்யறிவு மெய்யறம் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் வ.உ.சி. 7. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ரா.பி. சேதுப்பிள்ளை. ரா.பி. சேதுப்பிள்ளையின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்? ஆன்சர் தமிழ் இன்பம். 9. ஆற்றங்கரையினிலே என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ரா.பி. சேதுப்பிள்ளை. 10. தமிழ் விருந்து என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ரா.பி. சேதுப்பிள்ளை. 11. கடற்கரையினிலே என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ரா.பி. சேதுப்பிள்ளை. 12. தமிழகம் ஊரும் பேரும் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ரா.பி. சேதுப்பிள்ளை. 13. மேடை பேச்சு என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ரா.பி. சேதுப்பிள்ளை. தலைப்பு 5 வழக்கு. மொத்தம் 6 வினாக்கள். 1. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை டேஷ் எனப்படும்? ஆன்சர் வழக்கு. 2. வழக்கு எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2. 3. ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது டேஷ் ஆகும்? ஆன்சர் இயல்பு வழக்கு. 4. இயல்பு வழக்கு டேஷ் வகைப்படும்? ஆன்சர் 3. 5. இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் டேஷ் எனப்படும்? ஆன்சர் இலக்கணம் உடையது. 6. இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணம் உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் டேஷ் எனப்படும்? ஆன்சர் இலக்கண போலி.